ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். அண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாமா வேணாமா? ஸோ ரொம்ப நாளாகவே இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா? ஸோ இன்கேஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் போனால் கூட உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா? ஸோ ஓவரால் என்ன சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அண்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கைடன்ஸையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 இந்த கலர் டெக், பைல் 2 இந்த கலர் டெக். ஸோ நீங்கள் டெக் வச்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பைல் 1 பைல் 2 அந்த நம்பர் பேஸ் பண்ணியும் நீங்கள் பைல் செக்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் 1 இது, பைல் 1 பைல் 2 இந்த டெக். ஓகே, கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்ட 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, உங்கள் மேலே என்ன ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு லவ் ஃபீலிங் இருக்குது. பட் என்ன மாதிரியான ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு லவ். ஓகே, ஒரு ஃபன்னான ஒரு லவ்வாக தான் உங்ககிட்ட பழகியிருந்திருப்பாங்க. ஃபன்னாக பேசுகிறது, ஜாலியாக பேசுகிறது, ரொமான்டிக்காக பேசுகிறது, ஸோ சேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப சீரியஸான அந்த ஒரு ட்ராக்கில் அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட் லெவலில் ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கில் அவங்க பர்சன் போயிருக்க மாட்டாங்க. பட் அந்த எமோஷ்னல் இருக்குது, ஒரு ஃபன் இருக்குது, ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் பர்சன் மேலே. ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நிறையவே இந்த ரிலேஷன்ஷிப்காக எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கலாம், மாதக்கணக்கில் இருக்கலாம், இல்லை வருஷக்கணக்கில் இருக்கலாம். ஸோ ரொம்ப டைமாகவே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய வெயிட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் சில டைமை நீங்கள் இந்த லவ்க்காகவே செலவிட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ உங்களுக்கு என்ன டவுட்னா, நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோமே, இதுலேருந்து ஏதாவது ஒரு க்ரோத் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்ட் போனீங்கன்னா உங்கள் பர்சனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது நீங்கள் பேசாமல் போயிட்டீங்க, உங்கள் லைஃப்பை பார்த்து போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் நோ கான்டாக்டில் போயிட்டீங்கன்னா எப்போ உங்ககிட்டேருந்து ஒரு காலோ மெசேஜோ ஒரு சம்திங் ஒரு நோட்டிஃபிகேஷனோ வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அவங்களே கூட உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ஜாலியாலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட ஒரு மெசேஜுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு, உங்களோட கால்க்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போயிட்டீங்களா இல்லை வருவீங்களா அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி உங்கள் பர்சனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் நோ கான்டாக்ட் போயிட்டாங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, பட் என்னென்னா கண்டுக்காத மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் என்னென்னா சரி கண்டுக்காமல் போயிடலாம், அவங்களே நமக்குள்ள பேசாமல் இருக்கிறாங்க, நாம் எதுக்கு அவங்கக்கிட்ட போய் தாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸ் யோசிப்பீங்க, உங்கள் பர்சன் நோ கான்டாக்ட் போயிட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி சரி பண்ணலான்னு நினைப்பீங்க. சம்டைம் என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை கண்டுக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க.
ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இஷ்யூஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, ஈகோ இஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் உங்கள் சைடில் உள்ள ஒரு பிரதர் அண்ட் ஃபாதர், ஸோ இவங்களால ஏதாவது உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஈகோ கிளாஷஸ் இருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க சைடில் இருக்கிற பெரிய ஒருத்தங்க, அதாவது ஃபாதராக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி உங்கள் சைடில் இருக்கிற ஃபாதர் அண்டு பிரதராக இருக்கட்டும், அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம அதை தான் பார்த்தோம், கொஞ்சம் டைம் எடுக்கும், க்ரோத்து கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும், ரொம்ப உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும், அண்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து டைம் ஆகலாம், சில சேஞ்சஸ் வந்துருக்கு, டைம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு பர்சனாக, ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ சம்திங் ஒரு ஜக்லிங் இருக்குது உங்களுக்கோ இல்லை ஒரு பர்சனுக்கோ வந்து ஒரு ஜக்லிங் இருக்குது. சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்களை ஸ்ட்ரென்த்தாக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சுட்டி காமிச்சிருப்பேன். ஸோ ஏதோ ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் பர்சனுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஒன்று வந்து உங்களுக்காக அவங்க ஃபேமிலியை வந்து, அதாவது அவங்க ஃபேமிலிக்காக அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஒரு பர்சனாக இருக்கலாம், வேறு ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இல்லை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது. ஸோ இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு தடுமாற்றம் வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் வந்து கைடன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வெயிட் பண்ணலாம், பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சிச்சுவேஷனும் வந்து சில தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சில முடிவு எடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம பார்த்துருப்போம். அடுத்து நம்ம பைல் 2க்கான மெசேஜை பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய கார்ட்ஸ் வருது, ஸோ இவ்வளோ ரீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்கன்னா உங்களை பற்றின சில நினைவுகளை வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாஸ்ட்டில் அவங்க கூட இருந்த சில சமயங்களை வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க அண்ட் ட்ரீமிங் வேர்ல்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்களை பற்றின சில விஷயங்களை வந்து அவங்க ட்ரீம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள், உங்கள் கூட இருந்த சமயங்கள், உங்கள் கூட ஹாப்பியாக இருந்த சில மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து உங்கள் மேலே ஒரு எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 கார்டு வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சனால் உங்களுக்கு நிறைய ஹெவி பேர்டன் நடந்திருக்கு, தாங்க முடியாத பாரத்தெல்லாம் நீங்கள் சுமந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பாஸ்ட்டில் ஏதாவது நடந்திருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி, உங்கள் பர்சன் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு காயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்னாலே உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக தான் இருந்திருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு
ஹெவி பேர்டனாக இருந்திருக்கும். தாங்க முடியாத வலியை வந்து தாங்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஒரு சமயத்துக்கு அப்புறம் எப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து தேடிக்கலாமா, அதாவது கரியராக இருக்கட்டும் இல்லை அதர் பர்சனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை தேடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துருந்துருப்பீங்க. இல்லை நம்ம கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் நிறைய காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட் போயிட்டீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவங்களும் வந்து எப்படின்னா அதாவது எந்த ஒரு ஃபீலும் வரக்கூடாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ரொம்ப வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் அவங்கக்கிட்ட வரக்கூடாது. ஸோ அதனால அவங்களுக்கு எமோஷ்னலி வந்து ஏதாவது பேர்டன் ஆகும். ஓகேவா, இப்போ யார் கூடயாச்சும் நம்ம ரொம்ப அட்டாச் ஆனால் தானே நம்மளுக்கு அது காயப்படும். ஸோ ஸோ அதனால் அவங்க என்னென்னா யார் கூடயும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு பவுண்ட்ரியோடு தான் பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இருந்தாலும் ஓகே, நீங்கள் இல்லைனாலும் ஓகே, அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் வந்து அதை வெளிக்காட்டாமல் ரொம்ப ஒரு செக்யூராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் போயிட்டால் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா இல்லாதன்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் சும்மா சொல்லக்கூடாது, நீங்களும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன் தான். ஓகேவா, உனக்கிட்ட வந்து அந்த ஈகோ இருந்துச்சுன்னா எனக்கும் அந்த ஈகோ இருக்குது. நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் தான், என்னாலையும் தனியாக இருக்க முடியும், தனியாக என்னோடய லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்களும் தான் இருக்கிறீங்க. ஓகே, உங்கள் பர்சன் வந்து எதை பற்றியும் கேர் பண்ணலன்னா நானும் கேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஓகே, ஒரு ஃபீலிங் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தாங்கிக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருந்த மாதிரி இல்லை. ரெண்டு பேருக்குமே ஓவரால் வந்து லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அதை ரொம்ப ஒரு ட்ரீமியாகவே வச்சுட்ருக்கீங்க. ரெண்டு பேருக்குள்ள அந்த அன்பை வந்து மனசுலேயே வச்சுட்ருக்கீங்க, அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரச்சனை அந்த அளவுக்கு எனக்கு இருந்த மாதிரி இல்லை. இந்த அளவுக்கு இருந்த மாதிரி இல்லை. பட் நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க, அந்த லவ்வை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க. ரொம்ப மூடி மறைச்சிக்கிட்டு அந்த ஒரு ஈகோ பவுண்ட்ரி எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மெசேஜ் தான் எனக்கு வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் அதுலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களோட கேரையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட மென்டலாக இருக்கட்டும், ஸோ எல்லாம் உங்கள் மைண்டை எல்லாமே வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து நினச்சி நீங்கள் உங்களை வந்து செல்ஃபாக அழிச்சிக்காதீங்க. பட் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் முடிக்கிற வழியை பாருங்கள். உங்களோட கரியராக இருக்கட்டும், உங்களோட ஆசையாக இருக்கட்டும், உங்களோட லட்சியமாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் நல்லா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்குமே எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே என்னென்னா எமோஷ்னலை வந்து ரொம்ப மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் அந்த மனசில் இருக்கிற அந்த எமோஷ்னலை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பட் ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த அன்பு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, என்னதான் வந்து வெளிக்காட்டாமல் இருந்தாலும் இந்த அன்பை வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஓகே, அதை மனசில் வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இதை மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் அமையும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான திங் அமையும், அந்த லவ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜ் இது தான்.
உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஓவரால் வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற எல்லா மெசேஜும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பொருந்திருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.